எனக்கு அமெரிக்காவில் நிறைய விஷயங்கள் பிடிக்கும். நம்ம ஊர் மாதிரியே கோயில், என் பையனோட சின்ன குடும்பம், ரோடு, பார்க்கு, இது எல்லாத்துக்கும் மேல என் பேரன் தேவா. இவங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்காது. Come on, Grandpa. You're too slow. Catch me, catch me, catch me. இதான் இவன் பேசுறதுதான். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ், சுட்டு போட்டாலும் இவன் வாயில தமிழே வராது. You call it strong? பிடிச்சிட்டேன். No, cheating. You gotta catch me when you... தேவா, உனக்கு தான் நான் பேசுறதெல்லாம் புரியுதுல, அப்புறம் ஏன் இங்கிலீஷ்லயே பதில் சொல்ற? இந்த ஊர்ல அவனா தோலை குளுக்குறீங்க. Hey Dev, coffee, juice for you. Thank you. No mention please. Thank you. 妈妈，我们去那边玩好不好？我可以当球என்னடா பேசுறாங்க?签吗？ Chinese. No, it's Mandarin, Dad. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அதாவது நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்ம கலாச்சாரத்தை பற்றி நாம் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அதை பார்க்குற மாதிரி வராது. வேற ஏதாவது சமாதி உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல பையனுக்கு தூங்குற நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ டயர்டா இருக்கான் பாடக்கண்ணா. அப்புறம் ராஜா வந்து ராட்சசனை கொன்னு மக்களை எல்லாம் காப்பாத்திட்டான். What's Rakshasan? ராட்சசன்னா ஜெயிண்ட். You're so good at telling stories, Grandpa. கிராண்ட்பா வேணாமே, தாத்தா சொல்லுடா. Grandpa's nice, Grandpa. சரி தூங்கு. அப்பா தேவ் தூங்கிட்டானா? குட். சாமிநாதா, இவனுக்கு தேவாக்கு தமிழே வரலையேடா. என்ன தாத்தான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறான். அதெல்லாம் சரியா போயிடும்பா. ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பேசி அதான் ஈஸியா வருது. ஆனா தமிழ் நல்லா புரியும்பா. இல்ல சாமிநாதா, தமிழ் செத்துரும். இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறையில தமிழே இருக்காது. அப்பா அமெரிக்கால தான் நம்ம கல்ச்சர் வாழுது நீங்க தான் சொன்னீங்க. சொன்னேன், இப்ப அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு 20-30 வருஷம் ஆச்சுன்னா... அப்பா உங்களுக்கு கவலைப்பட ஒரு விஷயமே இல்லையா? அடுத்த வாரம் எஸ்பிபி வர்றாரு, அடுத்த மாசம் சுதா ரகுநாதன். இப்ப வர்றாங்க. இன்னும் 30 வருஷம் ஆச்சுன்னா இங்க யாருமே தமிழ் பேசலைன்னா அப்புறம் யாரு வருவாங்க? இப்ப எப்போ இந்தியால இருந்து வருவாங்க, இங்கேயும் தமிழ் மன்றம், சீஃபா கான்செர்ட், தமிழ் ஸ்கூல், இதனால மட்டும் தமிழ் வாழ்ந்துராது. நம்ம பேசணும். பேசினா மட்டும்தான்ப்பா தமிழ் வாழும். You are unnecessarily getting excited பா. இல்ல சாமிநாதா, உனக்கு தான் புரியல. டெல்லியில உங்க அண்ணன் வீட்டுல இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தான். நம்ம ரமேஷ் இல்ல, அவன் ஹைதராபாத்ல தானே இருக்கான். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயும் இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி தான். இவங்க பரவாயில்ல, உங்க அக்கா இருக்கிறதே சென்னையில, அவ பசங்க கான்வென்ட்ல படிக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுல எப்பவுமே இங்கிலீஷ் தான். அது அவங்க அங்கேயாவது இந்த பசங்களை மட்டும் நம்பி தமிழ் இல்லை. எப்படியாவது கட்டு போட்டுட்டாவது வாழ்ந்துரும். ஆனா இங்க மொழி தானப்பா நம்ம கலாச்சாரத்துக்கு பாலம். இவனுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, லாங்குவேஜ் இஸ் த பிரிட்ஜ் டு அவர் கல்ச்சர். அது இல்லைன்னா புதுசா வர்றவங்க தமிழ் பேசலாம். ஆனா உன் வீட்டுல, உன் சந்ததியில வீட்டுல பேசலைன்னா தமிழ் செத்துரும். சரிம்மா, அடுத்த வருஷம் இந்தியாவில் சந்திக்கலாம். தேவ் இங்க வா. தாத்தா ஞாபகம் வச்சுக்க.
Thank you, Grandpa. நல்லா படிக்கணும். தாத்தா போயிட்டு வர்றேன். Tata. Bye bye, Tata. Don't worry, babe. We'll see him soon, okay? Come, let's get ready for school. Ma, ஸ்கூலில் டீச்சர் சொன்னாங்க that ஈவினிங் பாஸ்கெட்பால் மேட்ச் இருக்கு. நான் லேட்டாக வருவேன்.